ஹலோ கைஸ், அட்வென்ச்சர் ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ரோஹிணியில் இருக்குது. இந்த அட்வென்ச்சர் ஐலாண்டில் ஆக்டிவிட்டீஸ், ஃபுட் கார்னர், பசங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போவே இங்கே. ஸோ டிக்கெட் வந்து வீக்கெண்டில் 700 அண்டு வாட்டர் கேமுக்கு தனியாக 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டு போயிட்டு இந்த ரோஹிணியில் இருக்க அட்வென்ச்சர் ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன், ரிதாலா மெட்ரோ ஸ்டேஷன் செக்டார் 10ல் இருக்குது. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த அட்வென்ச்சர் ஐலாண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. காரில் இல்லை பைக்கில் வரதா இருந்தால் பார்க்கிங் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. டிக்கெட் கவுண்டர் ஓப்பனிங் டைம் 10:30 AM, ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டிக்கெட்டை பற்றி பார்த்துடலாங்க. வீக்கெண்ட் அண்ட் வீக் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைனமிக் ப்ரைஸிங் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 500 to 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் வீக்கெண்டில் 700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வாட்டர் கேம்ஸ்க்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வீக்கெண்டில் போனதால் 700 + 100 rupees வந்து இவங்க சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி சின்ன பசங்க லெஸ் தென் 90 centimeter தான் இருக்காங்க, அவங்களோட ஹைட்டுனா அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட். சரியா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அட்வென்ச்சர் ஐலாண்ட் என்ட்ரன்ஸ் உள்ள போகணும். பட் அங்கே 11 o'clock ஆகாததால் அட்வென்ச்சர் ஐலாண்ட் கேட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா 11 o'clock தான் வந்து அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெளியில் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இந்த கேம்ஸ் எல்லாமே டிக்கெட் ப்ரைஸில் இன்க்ளூடட் கிடையாதுங்க. இது எல்லாமே அடிஷ்னல் சார்ஜஸ் தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் போட்டிங் ஏரியாங்க. ஸோ போட்டிங் தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிங் போகும்போது சொல்கிறோம். அப்படியே இங்கே பாருங்கள், ஈஃபில் டவர் மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். இது உள்ளே தான் வந்து அட்வென்ச்சர் ஐலாண்ட் இருக்குது. இதுக்கு அப்படியே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் கையில் டேக்லாம் கட்டி உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த அட்வென்ச்சர் ஐலாண்ட் ஒரு வெல் ரவுண்டட் டெஸ்டினேஷன். ஒரு த்ரில்ஃபுல்லான ரைட்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏரோப்ளைன் ரெஸ்டாரண்ட்டில் கண்டக்ட் பண்ணுறதாகட்டும், வாட்டர் கேம்ஸ், ஷோஸ், ஷாப்பிங், இல்லை உங்களுக்கு நிறைய ஆக்சஸ் வேணும், அதாவது ஃபுட் அவுட்லெட்ஸ் வேணும், ஈவன் பெரியவங்களை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா வீல் சேர் ஆக்சஸ் வேணும், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து, டிஜிட்டல் பேமெண்ட்லேருந்து, ஒரு பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து எல்லாமே ஒரு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஐடியல் ஃபார் லாங் டே கெட்டவே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ட்ராகிறோம் ரைடு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. வாங்க ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இவங்க சார்ஜ் பண்ண அந்த 700 rupees + 100 rupees ஃபார் வாட்டர் கேம்ஸ், அதில் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து 90% இன்க்ளூட் ஆகிடுங்க. ஸோ அதனால் நம்ம வரி பண்ணவே தேவையில்லை. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரவே நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு த்ரில்ஃபுல் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சு. நீங்களே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோஷிகா பாய் பாய். என்ன மேட்டர்னா எனக்கு முன்னாடி யாருமே இல்லை, அல்ல இல்லை. மோஷிகா டிவி பயமா இருக்கு. முன்னாடி யாருமே இல்லை. இப்போ நாங்க ஜீப் ரைட்ல போறோம். இன்னும் ஸ்டார்ட் ஆகல வண்டி. ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறது ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ரைடு. முன்னாடி அனிமல்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ அனிமல்ஸ் எடுத்துட்டாங்க. என்ன இப்போ இருக்குன்னு பார்ப்போம். புறா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எது இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.
அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது ஜெயிண்ட் சீசார் ரைட். ஸோ நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாரும் போன ஒரு ரைடு அப்படின்னா இந்த ஜெயிண்ட் சீசார் ரைடு தான். ஸோ இதில் மோஷிகாவும் போயிருந்தா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தா. ஸோ நாங்கள் போகலான்னு நினச்சோம், பட் இவ்வளோ க்ரௌடை பார்த்தோன்னே நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தாலே இல்லை வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். பட் மோஷிகா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தால் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 90 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்கிற அந்த கிட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இப்போது 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் ரைடு இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. வேணும்னா வாட்டர் ரைட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், இல்லை வாட்டர் கேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸோடு சேர்ந்து. மற்றபடி இந்த 5 இயர்ஸ்க்கு மேலே இப்போ உள்ள 6-7 இயர்ஸ் அந்த கிட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அடிக்வேட்டான கேம்ஸ் இருக்குங்க. மோஷிகா நீங்கள் பார்க்கலாம், ரைட் சைடு லாஸ்ட்டில் உட்காந்துட்ருக்கா. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கா. இந்த கேமும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளே வச்சுருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இவங்க ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப பசி எடுக்குங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன ஃபுட் கார்னர்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு சவுமின், மோமோஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ரியல் ஃப்ளைட்டை கொண்டு நிற்க வச்சுருக்காங்க. சொல்லலாம் நம்ப மாட்டீங்க. இந்த ஃப்ளைட்டோட பேர் ஏர்பஸ் A310. 1986 பில்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருந்த இந்த ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பைரி ஆன அப்புறமா அந்த ஃப்ளைட்டை கொண்டு இங்கே நிற்க வச்சுருக்காங்க. ஒரு ரியல் ஃப்ளைட்டை மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிருக்காங்க. இந்த ஃப்ளைட்டை எங்கே நிற்க வச்சுருக்காங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கு ரெடி பண்ணி அந்த லேக்குக்கு நடுவில் இந்த ஃப்ளைட்டை நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஏரோப்ளேன் ரெஸ்டாரண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 10th October 2018 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 100 சீட் உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப் எல்லாருமே க்ரூ மெம்பர்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரோப்ளேன் ரெஸ்டாரண்ட் உள்ள என்ட்ராகிறதுக்கு ₹200 per adult and ₹100 for kids அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சார்ஜஸ் இருக்குங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் இவங்க வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், கான்டினென்டல், இட்டாலியன், சைனீஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டும் வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் கூட புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன், ப்ரைவேட் பார்ட்டி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ₹5000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் 7 to 10 PM வரைக்கும் அந்த செலிப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அன்லிமிட்டெட் ஃபுட் அண்ட் மாக்டெயில்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இன்டீரியர் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸாக்டாக ஏரோப்ளேனை அந்த இடத்துல நிற்க வச்சு அது இந்த உள்ளே இருக்கிற அந்த சீட்டிங் எல்லாம் மாற்றி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வருவாங்க பாருங்கள், அவங்க கூட அந்த க்ரூ மெம்பர்ஸோட ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இதில் விங்ஸில் தனியாக, அதாவது ஏரோப்ளேனோட விங்ஸில் தனியாக ஒரு கேபின் மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் இதே இந்த பாடி உள்ளே அப்படியே உட்காந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான சார்ஜஸ் அவங்க கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இந்த ஏரோப்ளேன் ரெஸ்டாரண்ட் உள்ள அந்த ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அட்லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வெளியில் கிளம்புறதுக்கான டைம் ஈவினிங் ஆகிடுச்சு. எல்லா ஆக்டிவிட்டீஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு ட்ரை பண்ணோம், பட் முடியல, அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வீக்கெண்டில் ஃபேமிலியோடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க.